மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கரூர் விஷயத்துக்கு ஒரு தனி நபர் ஆணையம் வந்து விசாரிக்க உத்தரவிட்டாங்க. அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து. ஆனா இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து கரூர் விஷயத்துக்கு வந்து சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி அதை கண்காணிக்கிறதுக்கும் கூட ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில எல்லா உத்தரவிட்டதை நம்ம கவனிச்சோம். இதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது அருணா ஜெகதீசன் அந்த ஆணையை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து திமுக அட்வொகேட் வில்சன் அவர்கள் எல்லாம் வந்து அது தடை செய்யல, அவங்க பாட்டுல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இன்னைக்கு இணையத்துல ஓடிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்காக இதை நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது, அண்ணாமலையோட கேஸ் அவர் வந்து குறுக்கு விசாரணை செய்யலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைதாப்பேட்டையில நேற்று நடந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது டிஆர் பாலு அவரோட சொத்து மதிப்பீடு எல்லாத்தையும் டிஎம்கே ஃபைலில் விட்டுருந்தாரு. ஆனா இப்போ வந்து அதை வந்து டைரக்டா அவர் விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம டிஆர் பாலு கூட சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி லெட் ஹிம் கம், வரட்டும் விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த விசாரணையிலேயே அவர் நல்ல தொண்டை கரகரன்னு ஏதோ ஒரு பயம் தெரியுது நமக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்த, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மானன் எஸ்டேட் வந்து நான் யாரு மேலேயும் நான் தொடக்கல, ஆனா என் மேல யாராவது நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து யாராவது என் மேல வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி போடட்டும், நான் அதை வெயிட் பண்றேன், அதுக்கு தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அப்போ டிஆர் பாலுவோட முழு வாழ்க்கை, அதாவது அரசியல் வாழ்க்கை, 40 வருட அரசியல் வாழ்க்கை 1982 இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து குறுக்கு விசாரணை, நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, அண்ணாமலை அது வந்து டிஆர் பாலு வந்து அவங்க தரப்புல வந்து ஜாம்பவான்கள், அதாவது அட்வொகேட், திமுக அட்வொகேட் வந்து இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு சேலரி வாங்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பயமா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் வெற்றி பெற்றுட்டே வந்தாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிடலான்ற மாதிரி. ஆனா இப்போ வில்சன் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலும் தோல்வி அடைகிறதெல்லாம் நம்ம பேசிட்டு வர்றோம். இதை தாண்டி இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அண்ணாமலைக்கு ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அண்ணாமலையே இருக்கிறாருன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஆனா ஏதோ ஒரு தைரியம், அண்ணாமலை வந்து தெரியாம விஷயத்த வைக்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து வாட்ச் பில் கேட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எல்லாம் எத்தனை நாள் உள்ள போனாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த விஷயத்தையும் சேர்த்து கான்பிடென்ட்டா அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் வந்து பின்னாடி பெரிய லெவல்ல இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இதை தாண்டி ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து திமுக தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் ஆனாலும் சரி, அவங்களோட கேஸ் ஏதானாலும் கொட்டு வாங்குறத நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து பாலிடிக்ஸ் வந்து, அதாவது 2026 பாலிடிக்ஸ் வந்து தொடங்கிருச்சின்னு தான் நம்ம சொல்லலாம். இத்தனை நாள் வந்து எல்லாத்த விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நவம்பர் 11ஆம் தேதிங்கிறதெல்லாம் எல்லாம் வாய்தா அப்படியே தள்ளிட்டே போவாங்க. ஆனா இப்ப வந்து சீக்கிரமா முடிக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா 2026 தேர்தலுக்கு தான். பீகார் முடியட்டும் அப்படின்னு தான் என்டிஏல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது இங்க ஒரு சந்தேகம் வருது. இது தாண்டி இன்னைக்கு வந்து திமுக அவர்கள் வந்து இது மட்டும்தானா, இனிதான் ஆரம்பம் அப்படி இப்படின்னு எல்லாம் கோவை மாநகரில் போஸ்ட் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இதுக்கு பயந்தா எப்படி, இனிமேதான் இருக்குன்ற மாதிரி. அப்போ எதை மீன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் ஒட்டுறாங்கன்றது ஒரு சந்தேகமா இருக்கு. ஆனா சிபிஐ இதெல்லாமும் வழக்கு பண்ணணும்னு தான் நம்ம நிறைய பேர் கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயம், இன்னைக்கு சீமான் அமைதியா இருக்கிறது கூட அதையும் விசாரிக்கணுன்ற மாதிரி தான். அவர் நேத்து, அதாவது திருமாவளவனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் சில தனிப்பட்ட கருத்து மோதல் இருந்தது நம்ம கவனிக்கிறோம். ஆனா அவர் முறைச்சா அடிப்பேன் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, என் அண்ணனை முறைச்சா நானும் கூட அடிப்பேன் அப்படின்றது. அந்த அண்ணன் இவரை மதிக்கிறதே இல்லை. ஆனா இவங்க எல்லாம் முழு நேரமா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது எல்லாம் இன்னைக்கு வேடிக்கையா இருக்கு. ஏன்னா இவங்களை நம்பி தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த லட்சணத்துல திருமாவளவன் அவர்கள் எல்லாம் அவங்க நேத்து புதுக்கோட்டையில வந்து அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளாரியே. திருமாவளவன் அவர்கள் கை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு ஜட் பாதுகாப்பு, ஒய்ஃப் பாதுகாப்பு அப்படி எல்லாம் வேணுமாமா. இவங்க அடிக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கு மட்டும் ஜட் பாதுகாப்பு மத்திய அரசு கொடுக்கணுமாமா. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் இங்க போயிட்டு இருக்குங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு உருட்டிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இந்தியாவில் வருவாராம், எப்படி வந்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அதுக்கெல்லாம் அதுக்கு தான் டிஎம்கே எல்லாம் எப்படி 1999 எல்லாம் எப்படி பிஜேபி கூட வந்தது எல்லாமே இன்னைக்கு அரசியல்ல எந்நேரம் எப்படி ஏதுன்னு யாருமே தெரியறது இல்லை. எந்நேரத்துல எப்படி வேணாலும் நடக்கலான்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல தமிழக அரசு விட்டு கைமீறி போய் சிபிஐக்கு போனது வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு தான் நம்ம பார்க்கணும் டிஎம்கேக்கு.
ஆனா இதெல்லாம் மடைமாற்ற தெரியும். ஆனா இந்த அரசியல் இதுக்கப்புறம் வந்து எடுபடுமான்னு தான் நம்ம ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நீதிபதிகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது கவனிக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ஏதாவது ஒரு தலைமை, அதாவது மத்தியில ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கலாம். ஏன்னா 2026 தேர்தலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி டெல்லியில நடந்த மாதிரி தான் நடக்குமோ அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு டிஆர்பி கேஸ் ஆனாலும் சரி, 2G கேஸ் ஆனாலும் சரி, இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஆனாலும் சரி, எல்லாமே டாஸ்மாக் எதிராக கேஸ் ஆனாலும் சரி, ஏதோ பீகார் எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதெல்லாம் ஒட்டு மொத்தமா நவம்பர், டிசம்பர் இல்ல ஜனவரியில வந்து ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். திமுக வந்து தனித்து விடப்படும் அப்படின்ற மாதிரி தான். அது 3வது கட்சிக்கு கூட தகுதி இல்லாம போகுன்ற மாதிரி தான் இன்னைக்கு பேசுறாங்க. ஏன்னா டிவிகே ஒரு பக்கம், ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஆனாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாம் முழு நேரமா திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதுலயே இருக்கு. மக்கள் டிரான்ஸ்பரண்டா அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவங்க எல்லாம் நாட்டுக்கு நல்லது செய்யறது இல்ல, நாட்டுக்கு எதுவுமே இவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஒரு புரியுற தன்மை இருக்கு இன்னைக்கு. அதாவது ஜாதி பேரை வச்சு ஏதாவது நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு இருக்கும்போது ஒரு மாதிரி, எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி. இதே தானே டிஎம்கே அப்படித்தானே, எதிர்க்கட்சியா இருக்கும்போது சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு கதறாங்க. ஆனா இன்னைக்கு வரும்போது சிபிஐ வேணான்றதெல்லாம் நம்ம தெரியும். ஆனா அதே மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் யார் பக்கம் போவாரு? இன்னைக்கு மீடியா வந்து கண்டிப்பா நெறைய, அதாவது இதுக்கு முன்னாடியே மத்திய பாஜகவுக்கு கால்ல விழுந்துட்டாங்க ஏடிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதே விஜய் அவர்களும் கூட இதுக்கு முன்னாடி நீங்க எதிரின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப எப்படி நீங்க இந்தியால நீங்க போறீங்கன்ற மாதிரி ஏதோ அரசியல் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதெல்லாம் பொருட்படுத்திக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து கரூர் விஷயம் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய தாக்கத்த 2026ல ஏற்படுத்தும். ஏன்னா அரசியல்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு எங்கேயுமே நடக்கலைன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இத வந்து ஈஸியா கடந்து போக முடியாது. இந்த 41 உயிருங்கிறது ஈஸியா கடந்து போக முடியாது. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் முதல்லே சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி கரூர்ல வந்து அரசியல் நாங்க செய்யல. 41 உயிர்களுக்குமாக மட்டும் தான் நீதி வேணுங்கிறதுக்காக தான் தனிநபர் ஆணை மேலலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. சிபிஐ கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் கூட இன்னைக்கு ஸ்டெப் வந்து பாஜகவுக்கு ஆனாலும் சரி, அதிமுகவுக்கு ஆனாலும் சரி, டிவிகேக்கு ஆனாலும் சரி, ஒரு பாசிட்டிவா இருக்கு. எல்லாமே டிஎம்கேக்கு நெகட்டிவா இருக்கு. அப்போ இப்ப 2026 தேர்தல் வந்து ஈஸியா கணிக்க முடியிற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் தாண்டி காசு இருக்கு, பணம் பலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக நெறைய ஊடகத்த வச்சு ஏதாவது உருட்டு உருட்டுன்னு உருட்டலாம். ஆனா இன்னைக்கு வந்து எதுவுமே இனி வந்து எடுபடாதுன்ற மாதிரி தான். எல்லாமே இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாத யாத்திரை போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம். இனி டிவிகே விஜய் அவர்கள் 17ஆம் தேதி கரூருக்கு போறாரு. அந்த இடத்துல மக்கள சந்திக்கிறாரு. அது பெரிய லெவல்ல மாற்றமாகும். அது எல்லாருமே கண்டிப்பா உற்று கவனிப்பாங்க. ஏன்னா, இன்னைக்கு ஏதாவது அந்த கரூர் மக்கள வந்து விஜய் வந்து சந்திக்காத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலான்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே எடுபடல. இன்னைக்கு வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு தனி மண்டபத்துல கேட்டுருக்காங்க. அந்த இடத்துல கண்டிப்பா விஜய் அவர்கள் பார்ப்பாரு. அப்படி பார்த்து அது லைவ் டெலிகாஸ்ட் ஆனான்னா, கண்டிப்பா இன்னைக்கு 2026 தேர்தல் வந்து நிச்சயமா ஒரு மாற்றம் கண்டிப்பா திமுகவுக்கு நெகட்டிவா இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்ல. அண்ணாமலை அவர்கள் ஏன்னா இதுவரைக்கும் அவர் எடுத்து வச்ச எந்த ஒரு காரியமும் ஃபெயிலியர்லயே ஆகல. எல்லாமே சக்சஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். பார்ப்போம் பொறுத்திருந்து.